நான் பகவத்கீதை, குரான், பைபிள் இது எல்லாத்தையும் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் எப்படி பெரியாரை கொள்கை வழிகாட்டியை எடுத்துக்க முடியும்? பெரியாரை வழிகாட்டியாக நான் ஏற்றுக்கிறேன் கொள்கை சொன்னால் கூட, பெரியாரே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, உங்கள் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, உன் அறிவை கேளு அப்படிங்கிற விஷயம் சொல்லிருக்காரு. அப்படி பார்க்கலாம்ல விஜய், அப்படி எடுத்துக்கலாம்ல. அதே பெரியார் தான் சொல்லியிருக்காரு. பெரியார் ஒரு சூழலுக்கும் இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பேசியிருப்பாரு. அப்ப அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி விஜய் சொல்றாருன்னு சொல்றீங்க? அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி விஜய் சொல்ல. பெரியாரோடைய கொள்கை கடவுள் மறுப்போ, தனித்தமிழ்நாடோ, இப்படி தனித்தனியாலாம் நம்ம பெரியாரோட கொள்கை இதுதானா அப்படின்னு பார்க்க முடியாது. பெரியார் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்கும்போது கேட்ட கேள்வியில அவர் சொன்ன விஷயம், உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்ட விஷயம், அவர் சொன்ன விஷயம் மனிதநேயம். மனிதநேயம் தான் அவரோட கொள்கை. பெரியாரோட கொள்கை மனிதநேயம். அதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாத்தையுமே அழிக்கணும். அதுதான் பெரியாருடைய நோக்கம். விஜய் மனிதநேயத்தை காப்பாற்ற மாட்டாருன்னு சொல்றீங்களா? கட்டாயமா காப்பாற்ற மாட்டார். ஏன் அப்படி சொல்றீங்க? கட்டாயமா காப்பாற்ற மாட்டார். அவர் படங்கள்ல காட்டுற விஷயம் மாதிரி எல்லாத்தையுமே நினைச்சிட்டு இருக்காரு.